கொடுப்போம். எங்களுக்கு தெரியல, கணக்கிடுபவரை வைத்து நீ கணக்கிட்டுக்கொள் என்று அல்லாஹ்விடத்தில் சொல்வாங்க. இதுதான் வாழ்க்கை, இதுதான் மேட்டர். இதை புரியாமத்தான் நம்ம என்ன செய்யறோம்? இந்த துனியாவுக்காக மார்க்கத்தை இழந்து கொண்டிருக்கிறோம். இந்த அற்பத்திலும் அற்பமான துனியாவுக்காக ஒரு டெம்பரவரி லைஃப். அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு அழகா சொன்னாங்க, ஒரு மரத்தின் நிழலில் தங்கக்கூடிய நேரம் தான் இது உனக்கு. இந்த மரத்தின் நிழலில் தங்கக்கூடிய ஓய்வு எடுக்கக்கூடிய இந்த நேரத்துக்காகத்தான் வட்டியம் வாங்குறாங்க, அசால்ட்ட வட்டியம். என்ன காரணம்? எனக்கு யார் இருக்கா, எனக்கு உதவி செய்ய யார் இருக்கா, நான் இப்படித்தான் வாங்குவேன், என்ன செய்ய முடியும்? ஒரு நேரத்தில் வந்து நிற்பார்கள் மலக்குல் மௌத். அப்பொழுது நீ என்ன சொல்ல போகிறாய்? இந்த அற்பமான துனியா வாழ்க்கைக்கு தான் மோசடி செய்யறான், உடலை ஏமாற்றுகிறான். என்ன செஞ்சிட முடியும்? நான் வந்து தப்பு செய்யறதுல வெளியில தெரியாம தப்பு செய்யற டெக்னிக்கல் எனக்கு தெரியும் தான் உனக்கு. மலக்குல் மௌத் வந்து நிற்கும் பொழுது, தப்பிக்க வழியே இல்லாமல் அடைத்து நிற்கும் பொழுது, இனிமேல் பூமிக்கு திரும்பி செல்லவே முடியாது என்கின்ற நிலை வரும் பொழுது, அப்பொழுது உணர்வான், ஐயோ இவ்வளவு காலம் நான் ஏமாந்து விட்டு வந்துட்டோமே, இது வாழ்க்கை கிடையாது. அப்பதான் உணர்வான் உண்மையான வாழ்க்கையே இல்லாம நம்ம வாழ போறோம். இவ்வளவு காலம் நம்ம வாழ்ந்தது வாழ்க்கையே கிடையாது, இனி வாழப்போகிற வாழ்க்கை தான் நிஜமான வாழ்க்கை. நிறைய ஏமாற்றோம், நாம ஏமாந்துகிட்டு இருக்கோம். நம்ம தான் புத்திசாலி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா சைத்தான் நம்மை விட பெரிய புத்திசாலியாக இருந்து நம்ம ஏமாற்றி கொண்டிருக்கிறான். பலகீனப்படுத்துறானா இல்லையா? நன்மையான காரியங்கள் எதையாவது ஒன்றை செய்ய போடுறான். நன்மையை நோக்கி சஹாபாக்கள் ஓடி வந்தார்கள். ஒரு நன்மை என்று சொல்லிவிட்டால் இந்த மரணத்தை சிந்தனையை உள்ளடக்கிட்டு அந்த உள்ளங்கள் எப்படி இருந்ததுன்னா நன்மையை நோக்கி போட்டி போட்டு ஓடி வந்தார்கள். இவன் ஓடுறான், நன்மையை கண்டித்து வெறுந்து ஓடுறான். பார்க்கிறோம்ல, மார்க்க அமர்வுகளுக்காக மக்கள் அழைக்கிறாங்க, சகோதரர்கள் அழைக்கிறாங்க. அந்த வசனம் படிக்கும் போது எனக்கு இதுதான் நினைவு போறோம். புத்திசாலித்தனமா தப்பிச்சு ஓடிட்டா புத்திசாலித்தனமா, நான் இன்னைக்கு மசூரால கலந்து வராம தப்பிச்சிட்டேன் தெரியுமா, இன்னைக்கு பயான்ல உட்காராம தப்பிச்சிட்டேன் தெரியுமா, எவ்வளவு ஓடிடுவேன். நான் கேட்கிறேன், எவ்வளவு தூரம் ஓடிடுவேன்? ஓடி பார்ப்போம், நீ எவ்வளவு தூரம் ஓடிடுவேன்? ஒரு 1000 வருஷம் 2000 வருஷம் உலகத்துல ஓடிடுவேன், தப்பிச்சிருவியா? அடுத்த நொடி மலக்கு வாசல பள்ளிவாசல் வாசல் வந்து நின்ட்டா சிந்தனை என்ன சிந்தனையில் வெளியே ஓடி வந்தாள். மார்க்க பணிகள் கலைச்சிட்டா எங்களுடைய வியாபாரம் கட்டிவிடும், எங்களுடைய தொழில் கட்டிவிடும், எங்களுடைய அது கட்டிவிடும், எங்களுடைய இது கட்டிவிடும். இதே சகோதரன் ஒரு சொந்தத்தில் கல்யாணம்னா 5 நாள் கடையை லீவு போட்டு போறாங்க. அப்புறம் வியாபாரம் எங்க போச்சு? ஒரு கஸ்டமர் எங்க போனா 5 நாள் கடையை போட்டுட்டு போய் அப்ப எங்க போன? நப்சு என்ன சொல்லுது? இது ஷைத்தான் நமக்கு பயங்காட்டம், வறுமையை காட்டி பயமா